நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவுலாத் சத்தியாகிரக் அப்படின்னா இந்த ரவுலாத் ஆக்டை எதிர்த்து சத்தியாகிரகம் பண்ணுறாங்க. ரைட்டா? ரவுலாத் ஆக்ட் தான் கொடூரமான ஆக்டாக இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து சத்தியாகிரக ஆக்ட், அதாவது ரவுலாத் சத்தியாகிரகா அப்படின்னா அதை எதிர்த்து பண்ணுறாங்க. ஆன் 18th March 1990 காந்தி அட்ரஸ்ட் ஏ மீட்டிங் ஆன் மெரினா பீச். இந்த மெரினா பீச்ன்றது எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. ரைட்டா? மெரினா கடற்கரை. ரைட்டா? ஆன் 18th March 18 மார்ச் 1919 காந்தி அட்ரஸ்டுன்னு உரையாற்றினார் மீட்டிங்கில். ரைட்டா? மீட்டிங்னா கூட்டத்தில், மீட்டிங்னா ஒரு கூட்டம். ரைட்டா? உரையாற்றினார் எங்கே? ஏ மீட்டிங் ஆன் மெரினா பீச். மெரினா பீச்சில் நடந்த ஒரு மீட்டிங்கில், ஆன் மெரினா பீச், மெரினா பீச்சில் மீட்டிங் நடந்தது. மீட்டிங் என்னது? பொதுக்கூட்டம். பொதுக்கூட்டத்தில் அட்ரஸ் காந்தி உரையாற்றினார். எப்போ? ஆன் 18th March 18 மார்ச் மாதம் 1919 உரையாற்றினார். அந்த மேடையில் பேசினார்னு அர்த்தம். அடுத்து ஆன் 6th April 6 ஏப்ரல் மாதம் 1919 ஹர்த்தால் நடைபெற்றது. ஹர்த்தால்ன்றது என்னது? இந்த கடைகளை மூடுறது, வேலைக்கு போகாமல் இருக்கிறது, அதுக்கு பேர் தான் ஹர்த்தால். இப்போ 6 ஏப்ரல் மாதம் 1919 ஹர்த்தால் வாஸ் ஆர்கனைஸ்டு. ஹர்த்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஹர்த்தாலுக்கு ஏற்பாடு செய்யப்படுது அப்படின்னா கடைகளை மூடணும், கடைக்காரங்க கடையில் மூடிடணும், வியாபாரம் பண்ணக்கூடாது, யாரும் வேலைக்கு போகக்கூடாது. அதான் ஹர்த்தாலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஹர்த்தால் நடந்தது. எதற்கு? டு ப்ரொட்டஸ்ட்னால் எதிர்ப்பு காண்பிக்க. டு ப்ரொட்டஸ்ட் எகெனிஸ்ட் த பிளாக் ஆக்ட். பிளாக் ஆக்ட்னு என்னது? ரவுலட் ஆக்ட், அதாவது பிளாக்னா கருப்பு சட்டம். பிளாக் ஆக்ட்னு எப்படி குறிப்பிக்கிறாங்க? பிளாக் ஆக்ட் யாரை சொல்கிறாங்கன்னா, இந்த ரவுலட்டோட ஆக்ட். ரவுலட்டு உண்டாக்குனால ஒரு ஆக்டு, மோசமான ஆக்ட். அதாவது அதில் யாரை வேணாலும் விசாரணை இல்லாமல் கைது பண்ணலாம், டெரரிஸ்ட் சட்டத்தின் பிரகாரம் உள்ளே போடலாம் ஜெயிலுன்னு சொல்லி உண்டாக்குனார். அதை எதிர்த்து அந்த சட்டத்தை தான் ரவுலத் ஆக்டை தான் பிளாக் ஆக்ட்னு சொல்கிறாங்க. அதுக்காக வேண்டி 6 ஏப்ரல் மாதம் 19 ஹர்த்தால் வாஸ் ஆர்கனைஸ்டு, ஏற்பாடு செய்யப்பட்டது. ஹர்த்தால் நடந்தது. இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டதுனால நடந்ததுனால ஒன்று தான். எதற்கு நடந்தது? டு ப்ரொட்டஸ்ட் எகெனிஸ்ட்னா எதிர்ப்பு தெரிவிக்க. டு ப்ரொட்டஸ்ட்னா எதிர்ப்பு, எகெனிஸ்ட்னா இதுக்கு எகெனிஸ்ட்னா அதற்கு எதிர்ப்பு, அதற்கு எதிர்த்து த பிளாக் ஆக்ட். பிளாக் ஆக்ட்னா ரவுலத் ஆக்ட்டுக்கு. பிளாக் ஆக்ட்னு போடும்போது ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். ரவுலத் ஆக்ட்டுக்கு எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் நடந்தது. ப்ரொட்டஸ்ட் என்னது? மறியல் நடந்தது, அதாவது எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அடுத்து ப்ரொட்டஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால், ப்ரொட்டஸ்ட்ன்றது எதிர்ப்பு, டெமான்ஸ்ட்ரேஷனாக ஆர்ப்பாட்டம் செய்கிறது. ஆர்ப்பாட்டம்னா எதிர்ப்புன்றது பேசாமல் அப்படி போயிட்டே இருக்கிறது, ஆர்ப்பாட்டம்ன்ட்டு கத்திட்டு போகிறது. ரைட்டா? கத்திட்டு போகிறது தான் ஆர்ப்பாட்டம் சொல்லுவாங்க. ப்ரொட்டஸ்ட் அண்டு கமா போடல. ப்ரொட்டஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்னா ஆர்ப்பாட்டத்தோடு சேர்ந்த எதிர்ப்பு. ரைட்டா? டெமான்ஸ்ட்ரேஷன்னா ஆர்ப்பாட்டம், ப்ரொட்டஸ்ட்னா எதிர்ப்பு. ஆர்ப்பாட்டத்தோடு சேர்ந்த எதிர்ப்பு வேறு ஹேல்டு நடந்தது. அட் சிவரல் பார்ட்ஸ், சில பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போகிறாங்க. ப்ரொட்டஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்னா ஆர்ப்பாட்டத்தோடு சேர்ந்த எதிர்ப்பு வாஸ் ஹேல்டு நடந்தன. அட் சிவரல் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் உள்ள சில பகுதிகளில் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போகிறாங்க. அடுத்து ப்ரொசஸ்னால் ஊர்வலம். ரைட்டா? ஊர்வலத்தில் என்ன செய்கிறாங்க பார்ப்போமா? ஊர்வலத்தில் ப்ரொசஸ்னால் ஊர்வலம் ஃப்ரம் மெனி ஏரியாஸ் ஆஃப் த சிட்டி. அப்படின்னா நகரங்களில் பல பகுதிகளில் ஃப்ரம் நடந்தன. ப்ரொசஸ்னா ஊர்வலமாக போகிற ரோடு போகிறா இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி இந்த சட்டம் சரியில்லை அப்படின்ட்டு. ப்ரொசஷன் ஃப்ரம் மெனி ஏரியாஸ், பல ஏரியாக்களில், பல பகுதிகளில், இந்த சிட்டி நகரங்களில் உள்ள பல பகுதிகளில் ஊர்வலம் நடந்தன. அதுக்கடுத்து கன்வெர்ஜ்னா என்னது? அதாவது கூடுறது. கன்வெர்ஜன்னா குவிந்தல்னு அர்த்தம். ரைட்டா? குவிகிறது. ரைட்டா? அதுக்கு பேர் தான் கன்வெர்ஜன் சொல்லுவாங்க. ரைட்டா? கன்வெர்ஜனா குவிதல், ஒரே இடத்துல. இப்போ லென்ஸில் வந்து ஆல் ரேஸ் வில் பி கன்வெர்ஜன் இன் ஏ பாயிண்ட்னு சொல்கிறோம் இல்லையா? கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸில் லெஃப்ட் சைடில் வரக்கூடிய பிம்பம் ரைட் சைடில் 1 பாயிண்ட் ஃபோக்கல் லென்த்லேருந்து கன்வெர்ஜ் ஆகுது இல்லையா? அதுமாரி கன்வெர்ஜன் குவிதல். அப்போது எல்லா ஏரியாவிலையும் ப்ரொசஸ் நடந்தது, ஊர்வலம் நடந்தது. அது நடந்தது கன்வெர்ஜ் இன் மெரினா பீச். அந்த ஊர்வலமானது என்னாச்சு? கன்வெர்ஜ் ஆகிடுச்சு. எங்கே போய் கன்வெர்ஜ் ஆகிடுச்சு? மெரினா பீச்சில் போய் குவிந்தனர். அந்த ஊர்வலத்தில் போனவங்க எல்லாம் எங்கே போய் குவிந்தனர்? கன்வெர்ஜ் இன் த மெரினா பீச். அங்கங்கே ஊர்வலம் நடக்குது, எல்லோரும் மொத்தமாக போய் மெரினா பீச்சுக்கு போயிட்டாங்க. அதான் குவிந்தனர். கன்வெர்ஜ் இன் த மெரினா பீச். மெரினா பீச்சில் போய் குவிந்தனர் எல்லாரும். அங்கே தெர் வாஸ் ஏ லார்ஜ் கேதரிங். அப்படின்னா அங்கே வந்து கேதரிங், அந்த அவங்க குவிகிறாங்கல்ல, எல்லோரும் போய் அங்கே குவிகிறாங்கன்னு வரும்போது அங்கே என்ன வந்துச்சு?
ரொம்ப லார்ஜ் கேதரிங்காக இருந்தது. கேதரிங்னா கூட்டம், அது எக்கச்சக்கம். அது இவங்களாம் அங்கே போய் குமிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், அங்கே வேறுனா அங்கே மெரினா பீச்சில் தேர் வாஸ் ஏ லார்ஜ் கேதரிங், அதிகமான கூட்டம் இருந்தது. கேதரிங்னா கூட்டம், ரைட்டு, கூட்டம் இருந்தன அப்படின்னா. தே டிவோட்டட் த ஹோல் டே, அவங்க வந்து அவங்க நாளை பூரா செலவு பண்ணாங்க. டிவோட்டட்னா அர்ப்பணித்தார்கள். அந்த அந்த கும்பல், அந்த போய் சேர்ந்த கும்பல், தே டிவோட்டட் த ஹோல் டேனா முழு நாள், மொத்த நாள், அன்றைக்கி நாள் ஃபுல்லாக, ஹோல் டேன்னா அன்னைக்கு உள்ள நாள் ஃபுல்லாக டு ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னா விரதம் இருந்தாங்க. இதில் விரதம் இருந்தாங்க. அடுத்து விரதத்துக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? விரதம் அண்டு ப்ரேயர் இந்த மெரினா பீச் அப்படின்னா ப்ரே பண்ணாங்க. ப்ரே பண்ணால் வேண்டுகோள் விடுத்தார்கள். வேண்டுகோள் என்னது? அவங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறது. எது வேண்டுகோள் விடுவாங்க? இந்த மாதிரி நாங்கள் மறியல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, எது இந்த காரணத்தை மட்டும் மறியல் பண்ணுறோன்னு சொல்லி வேண்டுகோள் விடுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும், ரைட்டா? எனக்கு ஓடிச்சு பார்த்துக்கிறேன். அண்ட் வேண்டுகோள் விடுத்தார்கள். திரும்பிடுச்சு, இங்கிட்டு போயிடுச்சா? எனக்கு ஒரு செகண்ட். வந்துருச்சு. அந்த மெரினா பீச்சில் கூட்டிகிட்டு அண்ட் த டிவோட்டட் த ஹோல் டே, அன்றைக்கி நாள் முழுக்க அவங்க ஃபாஸ்டிங்னா விரதம் இருந்தாங்க. அண்டு என்ன பண்ணாங்க? ப்ரேயர் இந்த மெரினா பீச் அப்படின்னா அங்கே ப்ரேயர்னு சொன்னால் வேண்டுகோள் விடுத்தார்கள். ப்ரேயர்ன்றது என்னது? வேண்டுகோள் விடுறத ப்ரேயர்னு சொல்லுவாங்க, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு சுற்றி போகுது, மாறி போகுது. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? மெரினா பீச்சில் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் அண்டு ப்ரேயர்னால் அவங்களோட வேண்டுகோள் விடுத்தாங்க. வேண்டுகோள்னால் இந்த மாதிரி இந்த சட்டத்தை வந்து நீங்கள் நீக்கணும்ன்ற வேண்டுகோள் விடுத்தார்கள், ரைட்டா? அடுத்து மெட்ராஸ் சத்தியாகிரக சபா வாஸ் ஃபார்ம்டு. அதுக்கடுத்து என்னாச்சுன்னா மெட்ராஸ் சத்தியாகிரக சபா, இது புதுசாக ஒன்று உண்டாகுது. மெட்ராஸ் சத்தியாகிரக சபான்னு ஒன்று உண்டாக்கப்படுகிறது. வாஸ் ஃபார்ம்டுன்னு உண்டாக்கப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு ராஜாஜி ராஜாஜி 1, அடுத்து கஸ்தூரி ரங்கர், ரைட்டா? 2, அடுத்து சத்தியமூர்த்தி. அப்போ 3 பேர், ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர் அண்டு சத்தியமூர்த்தி அண்டு ஜார்ஜ் ஜோசப், 4 பேர் அட்ரஸ்டு த மீட்டிங் அப்படின்னா அந்த கூட்டத்தில் உரையாற்றினார்கள். இந்த 4 அந்த மெரினா பீச்சில் நடந்த கூட்டத்தில் உரையாற்றினார்கள். ஃபஸ்ட்டு யார் உரையாற்றினது? ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், அதுக்கடுத்து சத்தியமூர்த்தி, அதுக்கடுத்து ஜார்ஜ் ஜோசப். 4 அட்ரஸ் என்னது? உரையாற்றினார்கள் என்னது? பேசினார்கள்னு அர்த்தம். உரையாற்றுறதுக்கு பேர் என்னது? பேசுவதுக்கு. அங்கே மீட்டிங்கில் பேசுகிறது தான் உரையாற்றுதல், ரைட்டா? அப்போ உரையாற்றினார்கள், பேசினார்கள், இது ரெண்டும் ஒன்று தான், ரைட்டா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து ஏ செப்பரேட் மீட்டிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வாஸ் அட்ரஸ்டு பை வி கல்யாண சுந்தரம். பிரேக்கெட்டில் அவர் பேர் என்னது? விகே பிரேக்கெட்லன்னு சொல்கிறா. அவர் பேர் விகேன்னு சொல்லுவாங்க. அவர் பேர் கல்யாண சுந்தரத்தை பட்ட பேர் விகேன்னு சொல்கிறாங்க. அதாவது செப்பரேட்னு தனிப்பட்ட ஒரு கூட்டம் நடந்தது. அந்த மெரினா பீச்சில் உரையாற்றினாங்க, அங்கே கூட்டம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து செப்பரேட் மீட்டிங், இன்னொரு தனிப்பட்ட ஒரு கூட்டம் நடந்தது. யாருக்காக வேண்டி? ஒர்க்கர்ஸ்னு வேலை செய்கிற தொழிலாளர்களுக்காக வேண்டி ஒரு கூட்டம் நடந்தது. வாஸ் அட்ரஸ், அந்த கூட்டத்தில் பேசினது யார்? வாஸ் அட்ரஸ்னால் உரையாற்றினார். யார் உரையாற்றினது? கல்யாண சுந்தரம் என்றவர். அந்த தனிப்பட்ட ஒரு மீட்டிங் யாருக்கு நடந்தது? ஒரு கூட்டம், ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறவர்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு கூட்டம் நடந்தது. அதில் வந்து உரையாற்றியவர் யார்? கல்யாண சுந்தரம் என்றவர் பேசினார், உரையாற்றினார். 2 ஒன்று தான், ரைட்டா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அதுக்கு வேறு யார் உரையாற்றினா? பிபி வாடியான்றவர் அந்த மீட்டிங்கில் உரையாற்றினார். எந்த ஒர்க்கர்ஸ் மீட்டிங்கில். அதுக்கடுத்து விஓ சிதம்பரனாரும் உரையாற்றினார். 3 பேரும் தனியாக அந்த மெரினா பீச்சில் நடந்த உரையாற்றுறது முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து தனியாக ஒரு மீட்டிங், ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறவங்களுக்கு, மில்லு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வேண்டி ஒரு மீட்டிங் நடந்தது மெரினா பீச்சில். அதில் இவங்க உரையாற்றினாங்க. அதை செப்பரேட் மீன் தனிப்பட்ட ஒரு மீட்டிங், ஒரு கூட்டம்.
ஆஃப் ஒர்க்கர்ஸ் வேலையாட்களின் கூட்டத்தில் உரையாற்றினார்கள். யார் வேறு அட்ரஸ்னால் வாஸ் அட்ரஸ்னால் உரையாற்றினார்கள். பை கல்யாண சுந்தரம் 1, அதுக்கடுத்து வாடியார் 2, விஓசி 3 பேர் உரையாற்றினார்கள். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நாள் an important aspect of the improvement was that the working அப்படின்னா ஒர்க்கிங் கிளாஸஸ் இருங்க ஒரு செகண்ட் கரண்ட் வந்துருச்சு. இது முக்கியமான த இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்னா முக்கியமான குறிக்கோள். அதாவது ஆஸ்பெக்ட் என்னது ஒரு குறிக்கோளை குறிக்கும். முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால் த இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்னா ஒரு குறிக்கோள். அது என்ன குறிக்கோள் அது அப்படின்னு பார்ப்போம். த இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மூமெண்ட் இந்த இயக்கத்தின் முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால் வாஸ் தேட் த ஒர்க்கிங் கிளாஸஸ் இருந்தது. அதாவது இந்த இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மூமெண்ட் இந்த மூமெண்ட் இயக்கத்தின் முக்கியமான குறிக்கோள். ஆஸ்பெக்ட்னு குறிக்கோள், மூமெண்ட்னு இயக்கத்தின் முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால் வாஸ் தேட் இருந்தன. த ஒர்க்கிங் கிளாஸஸ் அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு உமன்ஸ் டுக் பார்ட் இன் லார்ஜ் நம்பர்ஸ் அப்படின்னு இவங்களுக்காக வேண்டியதான் இந்த மீட்டிங்கில் மீட்டிங் வந்து முக்கியமான மூமெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்கிறான். தேட் என்ன வந்தால் த ஒர்க்கிங் கிளாஸஸ் வேலை செய்கிறவங்க, 2வது மாணவர்கள், 3வது உமன்ஸ் பெண்கள், டுக் பார்ட் இன் லார்ஜ் நம்பர் இவங்க வந்து டுக் பார்ட்னா பங்கு கொண்டார்கள், பங்களித்தார்கள், கலந்து கொண்டார்கள் வச்சுக்க இந்த இடத்துல கலந்து கொண்டார்கள். இதில் இன் லார்ஜ் நம்பர்ஸ் அதிகமான எண்ணிக்கையில் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. யார் ஒர்க்கிங் கிளாஸஸ்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு அண்டு உமன்ஸ் பெண்கள் இவங்கெல்லாம் இந்த இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுதான் ஒரு முக்கியமானதுன்னு சொல்கிறோம். இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மூமெண்ட் இந்த இயக்கத்தின் முக்கியமான குறிக்கோள் முக்கியமான ஒரு காரணம். ஆஸ்பெக்ட் இந்த இடத்துல காரணம்னு வச்சுக்கோங்க. காரணம் என்ன முக்கியமான காரணி என்னென்னா காரணி போட்டுக்கோ. என்னென்னா இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க அதிகமாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாகவும் மாணவர்கள் அதிகமாகவும் கலந்து கொண்டார்கள். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு சரி நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் என்னது ஜார்ஜ் ஜோசப். இவர் ஜார்ஜ் ஜோசப்ன்றது யாருன்னு பார்ப்போம். ஜார்ஜ் ஜோசப்ன்றது ஜார்ஜ் ஜோசப் பேரிஸ்டர்ன்றது என்னது வக்கீல் பட்டம். அதாவது இது இங்கிலாண்டில் தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. அங்கே போய் வக்கீலுக்கு படித்தா அவங்களுக்கு பேர் பேரிஸ்டர்னு சொல்லுவாங்க. வேறு எந்த நாட்டிலும் இந்த பேரிஸ்டர்ன்ற பட்டம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஜார்ஜ் ஜோசப் என்பவர் பேரிஸ்டர்னா வக்கீல் பட்டம் பெற்றவர் இங்கிலாண்டில். பேரிஸ்டர்னால இங்கிலாண்டில் படித்தவங்க தான். அண்ட் எலக்வைண்ட்டுன்னு என்னென்னு சொல்லுவாங்கன்னா அதாவது அதுக்கு நல்ல இது, அதாவது ரொம்ப பேசுகிறவங்க, அதாவது திறமையாக பேசுகிறவங்களுக்கு தான் எலக்வைண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வக்கீல் பட்டம் லண்டனில் போய் படித்தவர் இஸ் அன் எலக்வைண்ட்டுன்னு சொன்னால் அதாவது பேச்சாற்றல் மிக்கவர்னு அர்த்தம். பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும். பேசுகிறது ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டிங்கன்னா அதை பற்றி நல்லா பேசுவாங்க. அப்போ இதனோட அர்த்தம் என்னென்னா பேச்சாற்றல் மிக்கவர். எலக்வைண்ட்டுன்னா பேச்சாற்றல் மிக்கவர்னு வச்சுப்பட்டேன். நல்லா பேசுவாங்க. பேச்சாற்றல் மிக்க ஸ்பீக்கர் பேசுபவர். நல்ல பேச்சு இருக்கணும். ஒரு டாப்பிக்கில் நல்லா பேசக்கூடியவங்க தான் பேச்சாற்றல்னு சொல்லுவாங்க. அதை பேச்சாற்றல் மிக்க பேசுபவர், பேச்சில் நல்லா பேசுபவர். அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ரைட்டா? பேரிஸ்டர், இவர் ஒரு பேரிஸ்டர் வக்கீல், இங்கிலாண்டில் படித்த வக்கீல். அண்ட் எலகண்ட் ஸ்பீக்கர், இந்த ரெண்டையும் சேர்த்து பேச்சாற்றல் மிக்கவர்னு போட்டுக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து ரைட்டா கமா போட்டு பிளேடிய லீடிங் ரோல்னா அப்போ முக்கியமான பங்கு வைத்தார். லீடிங்னா முக்கியமான பங்குன்னா முன்னேற்ற பங்கு. லீடிங்னா முன்னேற்ற பங்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த முக்கியமான பங்குன்னு போட்டாலும் சரி, இல்லை முன்னணி பங்குன்னு போட்டுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ரோல்னாலும் முக்கியமான பங்கு தான். லீடிங் ரோல்னால் முன்னணி பங்கு வைத்தார்னு போட்டுக்கோங்க. பிளேடுன்னா வைத்தார்னா என்னது, அந்த இதில் இருந்தார், வேலை செஞ்சார்னு அர்த்தம். பிளேடிய லீடிங் ரோல்னால் முன்னணி பங்கு வைத்தார் இன் ஆர்கனைசிங் அண்டு பப்ளிஷிங் த காஸ் ஆஃப் த ஹோம் ரூல் லீக். அப்படின்னா அதை அமைக்கிறது. எதில் முக்கியமான பங்கு வைத்தார்? இன் ஆர்கனைசிங் அமைக்கிறது என்னது, அது அந்த செட்டப்பை அந்த ஆர்கனைசேஷன் அமைக்கிறது. அந்த மீட்டிங்கை ஒன்றுபடுத்துதல், அதுதான் ஆர்கனைசேஷன்னா அமைத்தல். அண்டு பப்ளிஷ்னா விளம்பரம் பண்ணுறது. இது அமைத்தல், ஆர்கனைசேஷன் அமைக்கிறது. அன்னைக்கு மீட்டிங் எப்படி நடத்தணுன்றது ஃபுல்லாக பிளான் பண்ணி அமைக்கிறது. ரைட்டா? ஆர்கனைசேஷன் அமைத்தல் அண்டு பப்ளிஷிங்னு சொன்னால் இப்போ ஏற்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்கனைசேஷன் ஏற்பாடு செய்யணும் இல்லையா ஒரு மீட்டிங்க்கு, அதை ஏற்பாடு செய்தார். அண்டு பப்ளிஷிங்னா விளம்பரம் செய்தார். விளம்பரம் செய்தார். எதை விளம்பரம் செய்தார், எதை ஏற்பாடு செய்தார், எதை விளம்பரம் செய்தார்னா த காஸ் ஆஃப் த ஹோம் ரூல்
த ஹோம் ரூல் லீக் அப்படின்னா இன் மதுரை அப்படின்னா காரணம் என்ன காரணம்னா ஹோம் ரூல் லீக், அதாவது ஹோம் ரூல் லீக்கோட என்ன காரணம் மதுரையில் நடந்தது. இந்த ஹோம் ரூல் லீக் மீட்டிங் எங்கே நடந்தது? மதுரையில் நடந்த ஹோம் ரூல் மீட்டிங்கில் தன்னாட்சி இயக்கத்தின் என்னது, அதாவது தன்னாட்சி இயக்கத்தின் காரணம் என்ன என்பதை காரணம். தன்னாட்சி இயக்கம் காரணம் என்னென்ன, தன்னாட்சி இயக்கம் ஏன் ஆரம்பித்தாங்க, எதுக்கு ஆரம்பித்தாங்கன்ற காரணங்களை சொல்கிறதுக்கு மீட்டிங்கில் என்னது அதுதான் தன்னாட்சி மதுரையில் நடந்த தன்னாட்சி இயக்கத்தின் காரணங்களை வெளிப்படுத்துவது, அதுக்கு ஏற்பாடு செய்வது, மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்வது, அதில் முக்கியமான பங்கு வைத்தார். லீடிங் ரோல்னால் முன்னணி பங்கு வைத்தார். யார்? இந்த பேரிஸ்டர். அவர் என்னவாக இருந்தார்? எலகுவன்ட் ஸ்பீக்கர். எலகுவன்ட்னு சொன்னால் பேச்சாற்றல் மிக்கவர். நான் திரும்பி படிச்சிடுறேன். ஜார்ஜ் ஜோசப் பேரிஸ்டர்னா ஒரு வக்கீல், இங்கிலாண்டில் படித்த வக்கீல். அண்ட் எலகுவன்ட் ஸ்பீக்கர் அப்படின்னா பேச்சாற்றல் மிக்கவர். பிளேடு ஏ ரோல் லீடிங் ரோல்னால் எதில் லீடிங் ரோல், அதாவது பங்கு வைத்தார், அதாவது முன்னணி பங்கு வைத்தார். எதில்? இன் ஆர்கனைசிங் எப்படின்னா ஏற்பாடு செய்தல், அண்டு பப்ளிஷிங் வெளிப்படுத்துதல், பிரச்சாரம் பண்ணுறதல், அதில் முக்கியமான பங்கு வைத்தார். இதுக்கு த காஸ் ஆஃப் த ஹோம் ரூல் இன் மதுரை அப்படின்னா மதுரையில் நடந்த தன்னாட்சி இயக்கத்தின் காரணங்களை சொல்லுவதற்கு இவர் முக்கியமான பங்கு வைத்தார். ரைட்டா? அதுக்கடுத்தோ பாணியின் செங்கனூர் எங்கே இருக்க? ஆலப்புழா டிஸ்ட்ரிக், கேரளா. இவர் இருந்த போதிலும், இவர் யார்? இந்த ஜார்ஜ் ஜோசப் இருந்த போதிலும் பான் இன் செங்கனூர் என்ற இடத்தில் அவர் பிறந்திருந்த போதிலும் அது எங்கே இருக்குது? செங்கனூர் ஆலப்பி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது மாவட்டத்தில். அந்த ஆலப்புழா மாவட்டம் எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. அப்போ கேரளாவில் உள்ள ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள செங்கனூர் என்ற இடத்தில் பிறந்திருந்தாலும் ஹி சூஸ் டு செட்டில் டவுன் இன் மதுரை அப்படின்னா, ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தார். எங்கே தேர்ந்தெடுத்தார்? டு செட்டில் டவுன்னா செட்டில் என்னது? அங்கே அதாவது செட்டில் டவுன் என்னது? அதாவது குடியேறுறது. எப்படி செட்டில் டவுன்? இப்போ நான் வெள்ளூரை சேர்ந்தவன், நான் மெட்ராஸை செட்டில் பண்ண போகிறேன்னா நான் மெட்ராஸை குடியேற போகிறேன், அதை சொத்தலை விற்றுட்டான்னா, அதனால் இவர் கேரளாவை சார்ந்தவராக இருந்தாலும் ஹி சூஸ்னால் அவர் தேர்ந்தெடுத்தார். டு செட்டில் டவுன்னா குடியேறுவதற்கு இன் மதுரையில் தான் குடியேறணும்னு சொல்லி மதுரையை தேர்ந்தெடுத்தார். அப்போ மதுரையில் தான் இருந்தார். ரைட்டா? அண்டு ப்ராக்டிஸ்னால் தொழில் செய்தார். அஸ் எ பீப்புள்ஸ் லாயர். எப்படி தொழில் செய்தார்? கோர்ட்டில் வக்கீல் இல்லையா? ப்ராக்டிஸ்னால் இங்கே தொழில். ப்ராக்டிஸ்னால் அங்கே போய் பழகுறது கிடையாது. வக்கீல்களுக்கு பேர் ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ்னு தொழில் செய்தார். எப்படி? ஆஸ் எ பீப்புள்ஸ் லாயர், மக்களின் வக்கீல் என்று பணி செய்தார்னு வச்சுக்கோ. பணி செய்தார் கோர்ட்டில். எப்படி? மக்களின் வக்கீல் அப்படின்னா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வக்கீல்னு அர்த்தம். மக்களின் வக்கீல் என்று பணி செய்தார். ரைட்? நெக்ஸ்ட்டு, ஹி வாஸ் ஃபாண்ட்லி கால்டு எப்படி? ரோசப்பா துரை அப்படின்னா ரோசப்பா துரை என்று இவர் செல்லமாக அழைக்கப்படுகிறார். இவர் அது ஃபாண்ட்லி கால்டுன்னு சொன்னால் செல்லமாக, அன்புடன். ரைட்டா? ஃபாண்ட்லின்னா அன்புடன், செல்லமாக இவரை அழைக்கிறார்கள் மக்கள். ஏன்னா மக்களுக்கு நல்லா உதவி பண்ணுறாரு. அதனால் ஹி வாஸ் ஃபாண்ட்லினா செல்லமாக, அன்பாக, எது வேணால் போட்டுக்கோங்க. கால் ரோசப்பு துரை. இவருக்கு இந்த மாதிரி பேரை வச்சு, இவர் பேர் என்னது? ஜார்ஜ். இப்போ முழு பேர் வந்து ஜார்ஜ் ஜோசப்பு. ஆனால் இவர் எப்படி அழைக்கிறாங்க மக்கள்? செல்லமாக, அன்பாக எப்படி அழைக்கிறாங்கன்னா ரோசப்பு துரை. ரோசாப்பூ ரோஜாப்பூ இருக்கு இல்லையா? அதை ரோசாப்பூ துரை என்று இவர் அழைக்கிறார்கள். யார் அழைக்கிறாங்க? பை த பீப்புள் ஆஃப் மதுரை மக்கள் அழைக்கிறார்கள். ஃபார் த சர்வீஸ்னால் இவரோட சேவைக்காக வேண்டி, ஃபார் த சர்வீசஸ் ஹி ரெண்டட் டு த அஃபெக்டட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு எதுக்கு அழைக்கிறாங்கன்னா, ஃபார் த சர்வீசஸ்னால் இவர் செய்த சேவைக்கு ஹி ரெண்டட்னா அர்ப்பணித்தார். என்னது? அர்ப்பணித்தார். எதை? வழங்கினார். அர்ப்பணித்தார். எதை அர்ப்பணித்தார்? சர்வீஸ், இவரோட வக்கீல் தொழிலை அர்ப்பணித்தார். டு த அஃபெக்டட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா அஃபெக்டட் சமூகம், அதாவது அஃபெக்டட் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு இவர் தன் வக்கீல் தொழிலை என்ன பண்ணார்? ரெண்டட்னா கொடுத்தார். எது? வழங்கினார். ரெண்டட்னா அவர் வக்கீல் தொழிலே வழங்கிட்டார், அவர் கொடுத்துட்டான்னு சொல்கிறார். திரும்பி படிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஹி வாஸ் எ
ஃபோன்லி கால்டு ரோசாப்பு துரை அப்படின்னா இவர் அழைக்கப்படுகிறார் ஃபோனில் அன்புடன் எப்படி ரோசாப்பு துரை என்று அழைக்கப்படுகிறார். யாரால்? பை த பீப்புள் ஆஃப் மதுரை, மதுரை மக்களால் அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் ஃபார் த சர்வீசஸ், அவரோட வேலை, அவர் செஞ்ச வேலைக்கு, ஃபார் த சர்வீசஸ்னால் அவர் செய்த வேலை, ரெண்டுன்னா அர்ப்பணித்தார் வழங்கினார். அவர் அந்த வேலையை வழங்கினார் யாருக்கு? டு த அஃபெக்டட் கம்யூனிட்டிஸ், பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு அவர் சேவை செய்தார், வக்கீல் தொழில் மூலமாக உதவி செய்தார். ரெண்டுன்னா வழங்கினார், சர்வீசஸ் அப்படின்னா வக்கீல் தொழிலை அவங்களுக்கு வழங்கினார். அவங்களுக்கு தொழிலை வழங்கலை, அவங்க உதவி பண்ணார்னு அர்த்தம். அடுத்து கைலாஃபெட் மூமெண்ட் என்னென்னு பார்ப்போமா இல்லை நெக்ஸ்ட் பார்த்துருவோம். எவ்வளோ இருக்குது இல்லை, கைலாஃபெட் மூமெண்ட்டை பார்த்துருவோம். இப்போ கைலாஃபெட் மூமெண்ட்டுன்றது ஃபாலோவிங் த ஜாலியன்வாலாபாக் மசாக்கர்ஸ், ஜெனரல் டயர் who was responsible for it was not only acquitted for all charges but rewarded. அப்படின்னா ஜாலியன்வாலாபாக் படுகொலையில் அந்த ஒரு கோட்டைக்குள்ளே உள்ளவங்களெல்லாம் துப்பாக்கி வச்சு சுட சொன்னதே இவர் தான், ஜெனரல் டயர். அது அவரை எதிர்த்து தான் காலிஃபத் மூமெண்ட் இப்போ நடக்க போகுது. ரைட்டா? அது எதுக்குன்னு பார்ப்போம். ஃபாலோவிங் த ஜாலியன்வாலாபாக் மசாக்கர்னால் ஜாலியன்வாலாபாக் படுகொலை பஞ்சாபில் நடந்தது இல்லையா, படித்த முதல்ல அந்த படுகொலையை தொடர்ந்து, ஃபாலோவிங்னா தொடர்ந்து, எதை? த ஜாலியன்வாலாபாக் மசாக்கர், அதாவது ஜாலியன்வாலாபாக் படுகொலை தொடர்ந்து அவர் ஜெனரல் டயர் தான் உத்தரவு போட்டார், எல்லாம் குண்டு இருக்கிற வரைக்கும் சுடுங்க அப்படின்னாரு. பல பேர் 1000 பேர் செத்து போனாங்க. ஜெனரல் டயர் ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் அப்படின்னா அந்த படுகொலைக்கு ஜெனரல் டயர் தான் பொறுப்பு, ஃபார் இட். அது அப்படி தான் சொல்கிறாங்க. அவர் தான் உத்தரவு போட்டார். நான் திரும்பி படிக்கிறேன். ஃபாலோவிங் த ஜாலியன்வாலாபாக் மசாக்கர்னால் ஜாலியன்வாலாபாக் படுகொலை தொடர்ந்து அதை தொடர்ந்து ஜெனரல் டயர் ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட், ஜெனரல் டயர் தான் ஹூ வாஸ், அவர் இருந்தார், ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட், அதுக்கு பொறுப்பாக இருந்தார். பொறுப்புனா அதுக்கு காரணம் அவர் தான் பதில் சொல்லணும். ரெஸ்பான்சிபிளாக அந்த படுகொலைக்கு இவர் தான் பொறுப்புனா இவர் தான் பண்ணது. ரைட்டா? ஃபார் இட் வாஸ் நாட் ஓன்லி அக்யூட்டட்னு குற்றம் சுமத்துறது. ரைட்டா? இட் வாஸ் நாட் ஓன்லி அக்யூட்டட்னு என்னது? குற்றம் விசாரிக்கப்பட வேண்டும். ரைட்டா? விடுவிக்கப்பட்டார். அதாவது அக்யூட்டட்னு சொன்னால் குற்றம் சுமத்தாமலே விடுவிக்கப்பட்டார். ரைட்டா? நாட் ஓன்லி அவர் குற்றவாளி தான், அதுக்கு தான் பொறுப்பேற்றிருக்கார். இருந்த போதிலும் ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்னா அந்த குற்றத்துக்கு அவர் தான் பொறுப்பு. இட் வாஸ் நாட் ஓன்லி த அக்யூட்டட் அப்படின்னா அவர் விடுதலையும் பண்ணிட்டாங்க. யாரை? இவர் ஜெனரல் டயரை. நாட் ஓன்லி அக்யூட்டட்னா விடுதலை. ரைட்டா? விடுவிக்கப்பட்டார். அவர் விடுவிக்கப்பட்டதோட ஆஃப் ஆல் சார்ஜஸ், அவர் மேலே உள்ள எல்லா குற்றங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஆஃப் ஆல் சார்ஜஸ் அப்படின்னா சார்ஜஸ்னால் குற்றங்கள் என்னது? அவர் தான் சுட சொல்லணும்னு பிரச்சனை இல்லை, அதான் குற்றம். ஃபார் இட் நல்லா கவனிங்க, திரும்பி படிக்கிறேன். ஜெனரல் டயர் ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் அப்படின்னா அந்த மசாக்கர், ஜாலியன்வாலா மசாக்கருக்கு அவர் தான் பொறுப்பு. இட் வாஸ் நாட் ஓன்லி அக்யூட்டட்னா விடுதலை விடுவிக்கப்பட்டார். ஃபார் ஆல் சார்ஜஸ் அப்படின்னா அவர் மேல் உள்ள குற்றங்கள் அனைத்தும் விடுவிக்கப்பட்டார், அந்த குற்றங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டார். பட் ரிவார்ட்னா வெகுமதியும் வழங்கப்பட்டது. அவரை விடுவிச்சது மட்டும் இல்லாமல், அவர் செஞ்ச குற்றத்திலிருந்து விடுவிச்சது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்காரன்றதுனால வெகுமதியும் கொடுத்தாங்க. ரிவார்ட்னா பரிசு கொடுத்தாங்க. அவர் செஞ்ச காரியம் நல்ல காரியம் இங்கிலீஷ்காரன். இதுதான் கோபம் வந்துருச்சு. இது முடிஞ்சு வச்சா அடுத்து ஆஃப்டர் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார், உலக மகா யுத்தம் 1க்கு பிறகு த கேலிஃப் ஆஃப் தர்க்கி சேர்ந்த கேலிஃப், அவர் தான் முஸ்லீம்களின் தலைவர், இந்திய உலகத்தில் உள்ள முஸ்லீம்களின் தலைவர். த தர்க்கி வாஸ் ஹூமிலேட்டட்னு சொன்னது அவமானப்படுத்தப்பட்டார். ரைட்டா? ஹூமிலேட்டட்னா அவமானப்படுத்துறது. ரைட்டா? இந்த தர்க்கியோட தலைவர் கேலிஃபு அவமானப்படுத்தப்பட்டார். அண்டு டிப்ரிவ்டு ஆல் த பவர்ஸ் அப்படின்னா அதை ஒன்று அவமானப்படுத்திட்டாங்க, இன்னொன்று டிப்ரிவ்டு என்னது? பறிக்கப்பட்டது. அவரோட எல்லா பவர்கள்னால் அவர்கிட்ட எல்லா ஒரு பவரும், அவருக்கு என்னென்ன பவர் இருந்ததோ அந்த முஸ்லீம் தலைவருக்கு அந்த பவர்கள் அனைத்தும் டிப்ரிவ்டு பறிக்கப்பட்டன. இங்கிலீஷ்காரரால் பறிக்கப்பட்டன. அதிகாரம், பவர்னு அதிகாரங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டன. ஒன்று அவர் ஹியூமிலேட்டர் அவமானப்படுத்தப்பட்டார், இன்னொன்று அவரோட அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன, டிப்ரிவ்டுன்னு பறிக்கப்பட்டன. ரெண்டாவது. மூணாவது பார்ப்போமா? டு ரீஸ்டோர்னு அதை திரும்பி கொண்டு வர்றதுக்கு, அவருக்கு பவரை திருப்பி கொண்டு வர்றதுக்காக வேண்டி டு ரீஸ்டோர்னு திருப்பி கொண்டு வர்றதுக்கு. டு ரீஸ்டோர் த கேலிஃப்னா இந்த முஸ்லீம் மத தலைவர் யார்? தர்க்கியை சேர்ந்தவரோட பவரை திருப்பி கொண்டு வர்றதுக்காக வேண்டி. டு ரீஸ்டோர்னால் திருப்பி கொண்டு வர்றதுக்கு.
ரீஸ்டோர் என்னது மீட்டெடுக்க இல்லை திருப்பி கொண்டு வர அப்படின்னு எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. இந்த பிடுங்கின பவர், இங்கிலீஷ்காரன் பிடுங்கின பவரை திரும்ப மீட்டெடுக்க, ரீஸ்டோர் மீட்டெடுக்க. எதை மீட்டெடுக்க? த கேலிஃபோட பவரை மீட்டெடுக்க. பவர்ன்ற பொருள் அதை மீனிங். டு ரீஸ்டோர் த கேலிஃப்னா கேலிஃபோட பவரை மீட்டெடுக்க த கைலாஃபட் மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட் அப்படின்னா கைலாஃபட் இயக்கம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இயக்கம் எதுக்கு ஆரம்பித்தாங்க? இந்த கைலாஃபட் இயக்கம் எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா த கைலாஃபட் மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட்னா கேலிஃபோட பவரை மீட்டெடுப்பதற்காக வேண்டி, அந்த பவர்னு என்னது அதிகாரத்தை மீட்டெடுக்க, இங்கிலீஷ்காரன்றது மீட்டெடுக்க வேண்டி கைலாஃபட் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதான் சொல்கிறேன். டு ரீஸ்டோர் த கேலிஃப் அப்படின்னா கேலிஃபோட பவர் அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டி த கைலாஃபட் மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட். கைலாஃபட் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. முஸ்லீம்ஸ் ஹூ ஹேட் லார்ஜ்லி கெப்ட் ஃப்ரம் த நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா முஸ்லீம்கள் ஹூ ஹேட் லார்ஜ்லி அதிகமான முஸ்லீம்கள். முஸ்லீம்ஸ் ஹூ ஹேட் லார்ஜ்லி அப்படின்னா அதிகமான முஸ்லீம்கள்னு அர்த்தம். ஹூ ஹேட் இருந்தனர். ஃபஸ்ட்டு போட்டுக்காம சென்டென்ஸ் முஸ்லீம்ஸ், அதுக்கடுத்து ஹூ ஹேட். முஸ்லீம்ஸ் ஹூ யாரை குறிக்கிறது? முஸ்லீம்ஸ் ஹூ திரும்பி ஹூன்னு போட்டுக்கான். ஹூன்றது முஸ்லீம் தான். முஸ்லீம்ஸ் ஹூ ஹேட் லார்ஜ்லி அதிகமாக இருந்தனர். எப்படி இருந்தனர்? கெப்ட் ஃப்ரம் த நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா தேசிய இயக்கத்திலிருந்து விலகி இருந்தனர். கெப்ட் இருந்தனர். இதில் எப்படி விலகி இருந்தனர்? கெப்ட் ஃப்ரம் த நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா நேஷனலிஸ்ட் கெப்ட்னா தள்ளி இருந்தார்கள். தள்ளி இருந்தார்கள். எதுங்க? ஃப்ரம் த நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் தேசிய இயக்கத்திலிருந்து தள்ளி இருந்தார்கள். அப்படி தேசிய இயக்கத்தில் முஸ்லீம்கள் லார்ஜ்லின்னா அதிகமான முஸ்லீம்கள் தேசிய இயக்கங்களில் சேராமல் இருந்தார்கள். அதுதான் இப்படி போட்டிருக்கான். முஸ்லீம்ஸ் ஹூ ஹேட் லார்ஜ்லி அதிகமான முஸ்லீம்ஸ் கெப்ட் ஃப்ரம் அங்கேருந்து வெளியில் இருந்தாங்க. கெப்ட் ஃப்ரம்னா அங்கேருந்து ஃப்ரம் த நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட், அது நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்லேருந்து கெப்ட்னு விலகி இருந்தார்கள். விலகி இருந்தாலும் அங்கே சேராமல் இருந்தாங்க. நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்டில் முஸ்லீம்கள் சேராமல் இருந்தாங்க. நான் இப்பொழுது ஜாயின்ட் இட் இன் ஹூஜ் நம்பர். இப்பொழுது ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏன் ஜாயின் பண்ணாங்க? கைலாஃபோட பவரெல்லாம் பிடிங்கிட்டாங்க இல்லையா? இப்போ அதனால தான் கிலாஃபட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த ஜாயின் பண்ணாமல் இந்த முஸ்லீம்கள் எல்லாம் இப்போ ஜாயின் பண்ண நவ் ஜாயின்ட் இட் அப்படின்னு இதில் சேர்ந்துட்டாங்க. கைலாஃபத் மூவ்மெண்ட்டில் ஜாயின்ட் இட் எதை குறிக்குது? கைலாஃபத் மூவ்மெண்ட் குறிக்குது. ஜாயின்னு சேர்ந்து விட்டார்கள். இதில் இட்னா கைலாஃபத் மூவ்மெண்ட்டில் அந்த சேராமந்த அதிகமான முஸ்லீம்களும் சேர்ந்துட்டாங்க. இன்னும் ஹூஜ் நம்பர்ஸ் அதிகமான எண்ணிக்கையில் சேர்ந்தாங்க. அதுக்கடுத்து இன் தமிழ்நாடு கைலாஃபத் டே வாஸ் அப்சர்வ்டு ஆன் 17th April 1920 அப்படின்னா தமிழ்நாடு கைலாஃபத் டே, கைலாஃபத் நாள் அப்படின்னா அந்த இது ஆரம்பித்த நாள் வாஸ் அப்சர்வ்டுனா கொண்டாடப்படுகிறது. கைலாஃபத் நாள் என்று ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது. வாஸ் அப்சர்வ்னா கொண்டாடப்படுகிறது. ஆன் 17th April 17 ஏப்ரலில் வந்து கைலாஃபத் நாள் என்று கொண்டாடப்படுகிறது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு 17th April 1920 இந்த நாள் 1920 ஏப்ரல் 17 வந்து கைலாஃபத் டே என்று கொண்டாடப்படுகிறது. வித்திய மீட்டிங் ப்ரிசைடட் ஓவர் த மௌலானா சவுகாத் அப்படின்னா ஒரு மீட்டிங், அதாவது மீட்டிங்னா ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு ஒரு கூட்டம் அந்த கொண்டாடப்படும் போது வித்திய ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. மீட்டிங்னா ஒரு கூட்டம். ப்ரிசைடட்னா தலைமை தாங்கப்பட்டது. ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கப்பட்டது. ப்ரிசைடட் ஓவர் பை மௌலானா சவுகாத். மௌலானா சவுகத் என்பவர் தலைமை தாங்கினார். ப்ரிசைடட்னா தலைமை தாங்கப்பட்டது. யாரால்? ப்ரிசைடட் ஓவர் பை மௌலானா சவுகத் என்பவரால் தலைமை தாங்கப்பட்டது. மீட்டிங் அது அந்த நல்லா கவனிச்சுக்கோங்க. திரும்பி படிக்கிறேன். இன் தமிழ்நாடு கைலாஃபத் டேவா அப்சர்வ்டு அப்படின்னா இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஏப்ரல் மாதம். அந்த நாளில் சேர்ந்து அந்த கொண்டாடப்படுற சமயத்திலே மீட்டிங் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்தின் தலைவர் யாராக இருந்தால் ப்ரிசைடட் ஓவர். அந்த கூட்டத்து தலைவர் யார்? பை மௌலானா சவுகத் இவர் இருந்தார். ரைட்டா? சவுகத் அலி இவர் தான் அந்த கூட்டத்து தலைவராக இருந்தார். இப்போ ப்ரிசைடட்னா தலைமை தாங்கினார். நெக்ஸ்ட்டு அனதர் சச் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் அட் ஈரோடு. இதேமாரி ஒரு கான்ஃபரன்ஸ் மாநாடு நடந்தது. அனதர் இன்னொன்று சச் கான்ஃபரன்ஸ் இதேமாரி ஒரு மாநாடு வாஸ் ஹெல்டு நடந்தது அட் ஈரோடு நடந்தது. வாணியம்பாடியில் நடந்தது. வாஸ் as த எபிக் சென்டர் ஆஃப் த கைலாஃபத் அஜிடேஷன் அப்படின்னு சொன்னால், இப்போ இது வந்து ஏபி சென்டர்னு சொல்கிறான். ஏபி சென்டர்னு சொல்லி வரும்போது என்னது? ஏபி சென்டர் மத்தியதுன்னு சொல்லுவாங்க. ஏபி சென்டர்ன்றது மத்தியதுன்னு மையப்பகுதின்னு சொல்லுவாங்க. எதுக்கு மையப்பகுதி? வாஸ்
இந்த வாணியம்பாடி ஈரோடில் என்ன வந்தது வாஸ் as the epicenter ஆஃப் கைலாபத் மூவ் அஜிடேஷன் அப்படின்னா இது கைலாபத்தோட புரட்சிக்கு கிளர்ச்சிக்கு மத்திய பகுதியாக இருந்தது. எபிசென்டர் என்ன வந்தது மையப்பகுதியாக இருந்தது. ரைட்டா? அஜிடேஷன்ன்றது கிளர்ச்சி. இந்த கைலாபத் கிளர்ச்சிக்கு இந்த வாணியம்பாடியும் ஈரோடும் மையப்பகுதியாக அமைந்தன. எபிசென்டர்னா மையப்பகுதி. வாஸ் as the epicenter ஆஃப் த கைலாபத் அஜிடேஷன். ரைட்? ஓகே. அப்போ நெக்ஸ்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.